ஃப்ரெண்ட்ஸ், 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் ஒழுங்காக தூக்கமே இல்லை. நம்ம போகும்போதும் ஒரு நைட் ஃபுல்லாக வந்து ஒரு 1 ஹவராக என்னமோ தான் தூங்கினேன். மற்றபடி ஒரே சவுண்டு, ஓவராக ஸ்மெல்லுன்னு சொல்ல, அதனால் வந்து தூக்கமே பிடிக்கல. அதை தாண்டி நம்ம போயிட்டு அட்மிட் பண்ணிட்டு பஸ் ஏறி மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடச்சிச்சு கூட. ஓகேங்களா, அண்டர்ஸ்டோரில் வந்து அங்கேருந்து வரும்போது சீட்டு கிடச்சிச்சு. ஆனால் என்ன பண்ணாலும் தூக்கம் இல்லை, கழுத்து வலி. தலையை தொங்கப்பட்டும் தூங்கினாலும் கோழி தூக்கம் மாரி. கோழி அப்படி தான் தலை தொங்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். டக்குன்னு வந்து கீழே நிலத்தில் கோழி தலை மோதினோடனே முழிச்சிக்கும். அதனால தான் கோழி தூக்கம் அப்படிப்பாங்க. அதனால தான் கோழியும் பார்த்திங்கன்னா நேரத்தில் தூங்கிடும், நேரத்தில் எந்திரிச்சிடும் அந்த தூக்கத்தை மேனேஜ் பண்ணுறதுக்காக. அதுமாரி அது கோழி தூக்கம் மாரி தான் தலையை தொங்க விட்டு தூங்க முடியல. ஏன்னா ஸ்லிப்பரில் புக் பண்ணி படுத்தா தான், அதுவும் நம்ம படுத்தாலும் அந்த ட்ரெயின் குலுக்கம், ட்ரெயின் சவுண்டு, இதெல்லாம் நமக்கு தூக்கம் வருமா என்னான்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் பண்ணணும். நம்ம ஸ்லிப்பர் புக் பண்ணி அப்படி தான் இது போய்க்கணும். ஸ்லிப்பரில் தூங்கிட்டே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஹைதராபாத்துக்குலாம் பாடி கெட்டுருங்க, தூக்கமும் கெட்டு, அந்த பாத்ரூமு ஸ்மெல்லு, பாத்ரூமுக்கு போகவே பயம். அந்த வெப்பம், ட்ரெயின் ட்ராவல் அப்போ அந்த ட்ரெயினோடைய அந்த பிரேக்கு ஸ்மெல்லு, பிரேக் அடித்தா அவ்வளோ அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல்லு வரும். ஏதாங்க சவுண்டு போடாதீங்க, ஆளுக்கு ஒரு கொய்யாக்க கொடுத்துட்டேன். அவனுக்கு முன்ன சண்டை போடாமல் ஆளுக்கு ஒரு கொய்யாக்க கொடு. முருங்கக்காய் குழம்பு அக்கா குழம்பா என்னைக்கு இன்னைக்கு வச்சதா? சரி, சோறு போட்டு வரேன், சாப்பிட்டுக்கிறேன். வீடியோ எடுத்துட்டு வச்சிருக்கீங்களா? சரி சரி, பிள்ளைங்களுக்கு நீங்கள் எதுவும் செஞ்சுக்க. இவங்க சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. உடம்பு வந்து பார்த்திங்கன்னா டயர்டாகுதுங்க. நேற்றும் ஓரளவுக்கு தூங்கினேன், இன்றைக்கும் தூங்கினேன். தூக்கத்திலே தான் கிடக்கிறேன். அந்த இழந்த தூக்கத்தை வந்து மேனேஜ் பண்ணோம்னா உடம்பு பண்ண மாட்டேங்குது. இயற்கை தூக்கம் வேறு, செயற்கை தூக்கம் வேறு. அது காலையில் மணி என்ன 11 மணிக்கு படுத்துட்டு 2 மணிக்கு ஒரு டைம் எந்திரிச்சிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தா டயர்டாகவே இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கே தெம்பு இல்லை. என்ன பண்ணேன், மறுபடியும் படுத்துக்கிட்டேன். இப்போ படுத்தோடனே மணி 5 மணி. என் பிள்ளைங்க வந்து சத்தம் போடுறாங்க, விளாட்றானுங்க, காதில் விழுவுது. ஆனால் தூக்கம் வந்து கரெக்டாக மேனேஜ் ஆகலை, எந்திரிக்கவும் முடியல. அப்படியே 1 மணி நேரம் அந்த தூக்கத்தை அப்படியே மேனேஜ் பண்ணி மறுபடியும் தூங்கிடலான்னு பார்க்குறேன், முடியல. அப்படியே உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குது. 2 நாள் ரெக்கவர் ஆகி வரத்துக்கு பெரும்பாலும் ஆகிப்படும். மேபி நாளையிலேருந்து தான் ஃபுல்லாக வந்து நான் ரெக்கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த இழந்த தூக்கத்தை உடம்பு வந்து கனெக்ட் பண்ண பார்க்குது. இதுமாரி தான் நம்ம வந்து தூக்கத்தை கட்டிங்கன்னா அது சரி பண்ண போகணும். அதுமாதிரி பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு இங்கெல்லாம் இல்லைங்க, இது அப்படியே புதுசாக வந்துடுச்சு. காரணம் என்னென்னா, போன வீக்கில் திருப்பதி போயிட்டு வந்துங்க, அதெல்லாம் அலைச்சல் தூக்கம் கட்டேன். மறுபடி இங்கே இன்னும் கமிட்மெண்ட்டும் இருக்குது. நண்பர்கள் எவ்வளோ பேர் வந்து வர முடியாத சூழ்நிலை, இந்த இயற்கை சார்ந்த தற்சார்பு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கணும்னா நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். இந்த சேவை சார்ந்த எவ்வளோ உதவிகள் இருக்குது. எல்லாம் வெய்ய காலத்தில் வந்து இப்போ நம்ம செய்கிற ஒரு சுச்சுவேஷன். இதை விட்டுட்டால் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஈரோட்டில் காவல்துறை ஐயா ஒருத்தர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ஜிஓக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறங்கிறார். வேர்ல்டு லெவலில் இதை கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ அந்த ஈவெண்ட்டை நம்ம வந்து மேக் பண்ணணும், அதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், அதுக்கு ஃபண்டு ரெடி பண்ணணும். நம்ம என்ஜிஓ ரினியூவல் இருக்குது, இதை நம்ம ஒரு பக்கம் பார்க்கணும். இன்னொன்று எவ்வளோ பேர் இயற்கை சார்ந்த பொருட்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. நமக்கு டைம் இல்லை, பறிக்க பிடிக்க. 2வது வெயிலாகவும் இருக்குது. நம்ம காலையில் பிள்ளைங்களை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறதாகுது. மதியம் நம்ம எங்கேயும் போக முடியாது வெயிலுக்கு. அதனால் வந்து நம்ம வீட்டிலே தான் இருக்கிறதாகுது. அதனால தான் நம்ம தற்சார்பு வாழ்க்கை முறையை நம்ம கற்றுக் கொடுத்து நீங்களே உருவாக்கிங்க, இல்லைனா நீங்களே ஒரு கிராமத்துக்கு போய் ரெடி பண்ணிக்கங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுமாதிரி என்ஜிஓடைய கட்டமைப்பு நம்ம எத்தனை நாளைக்கு இப்படியே வந்து சிம்பிளாக இருக்கிறது. ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு இது குளோபலாக கொண்டு போகிறாங்களோ அந்தளவுக்கு இது வந்து இது மூலியமாக இன்னும் பயனடைவாங்க. அதான் சொல்லலை, கவர்மெண்ட் ஃபண்டுக்கு நம்ம எலிஜிபிள் ஆகணும். அதுக்கு வந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்கணும். ஒரு விஷயத்தை செஞ்சால் அதை டெடிக்கேட்டாக அதை செஞ்சு அதை வெற்றி காணணும். இல்லை அப்படின்னா செய்யாமல் விட்டுருணும். இந்த 2 கட்டணாங்கிறது எனக்கு கோபத்தை உருவாக்குது. அது வந்து வலி உருவாகுது. உண்மையை சொல்லணும், வலி. என்னடா எவ்வளோ சாதிச்சு எவ்வளோ எடுத்து வந்துட்டு இருக்காங்க, இதை நம்ம வெற்றிகரமாக கொண்டு போகணும் இல்லையா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுல்ல, அதுமாரி. இன்னொன்று, இப்போ தூக்கங்கிறதாகட்டும், வெயிலாக இருக்கட்டும். இன்னொன்று, நான்வெஜ் விட்டு வச்சுருக்கிறேன், சாப்பிடாமல் ஒரு 3 மாதம் நடந்துட்டேன். அது அப்படியே முழுமையாக விட்டால் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் வரும்னு பார்த்தா அது மேலே ஏக்கம் அதிகரித்து உடம்பு இழைச்சி போய் விட்டமின்ஸ் லாஸ் ஆகிறதுனால நம்ம கை காலெலாம் குடையுது. இதை என்ன பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷனு. நான் தெளிவான ஒரு முடிவு எதுலையும் எடுத்துருவேன், ஆனால் அந்த நான்வெஜ்ஜில் எடுக்க முடியல. மற்ற விஷயங்களா, கசப்பு தோற்பு சார்ந்த உணவுகள் வந்து நமக்கு ஒத்து வந்தால் சாப்பிடுவேன், ஒத்து வரலைன்னா விட்டுருவேன். இது அலர்ஜி ஆகுதா விட்டுருவேன். ஆனால் கறிங்கிறது வந்து பல சித்த மருத்துவத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது.
அதை முழுமையாக ஒதுக்கிறதுங்கிறதும் நம்ம இன்றைய காலகட்டத்துக்கு முடியாத ஒரு விடயமாகவும், இன்னொன்று அதையே சார்ந்து வாழ்ந்தவங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாகவும் இருக்கிறதுனால, இப்போ நானே ஒரு கன்ஃபியூஸில் இருக்கிறேன். அதுதான் வள்ளலார் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்கன்னா கொஞ்சம் ஏதோ மேபி அவருடைய அருளால் நம்ம அதை விடுறதுக்கு நம்ம வந்து முடியாத ஒரு சூழ்நிலையில் அதுக்கான முயற்சி எடுக்கணுமாங்க. அதையும் எடுத்து பார்த்தலாமான்னு தோணுது. அந்த வெய்ய காலத்தை நினச்சி ட்ரெயின் ட்ராவல் நினச்சா பகீருங்குது. பஸ்ஸுக்கு போகணும்னாலும் காசு பற்றாக்குறை, பஸ்ஸாக இருந்தாலுமே அதுவும் அலைச்சல் தான். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நெருங்க சிட்டிக்குள்ளே நெருங்க வெப்பம் போட்டு வெளுத்து கட்டுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. வாழ்க்கை ஒரு கோழப்பிடவி அந்த புடியில் மாற்றங்க. இந்த வெப்ப காலம், தூக்கின்மை, அதீத கடன்கள், இதெல்லாம் எனக்கு கடன் பிரச்சனை இல்லை. அதை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி தான். கடத்தை தேடி போக மாட்டேன், கொண்டுட்டு வர மாட்டேன். மறுபடி சேமிப்பு கொஞ்சம் உருவாக்கணும். ஏன்னா காலம் இன்றைக்கி என்ன நடக்கும் எது நடக்குன்னு தெரியாது. திடீர்னு ஒரு மருத்துவ செலவுனா காசு வேணும். இன்றைக்கி அதுக்காக தான் பயந்துக்கணும். இல்லை மற்றபடி வீடு கட்டணும், கார் வாங்கணும், பிள்ளைகளை வந்து பெரிய ஹை ஸ்கூலில் படிக்கணும், அதெல்லாம் இல்லை. போகிற போக்கில் போயிட்டு இருக்காங்க. நிம்மதி இருந்தால் போதும், சந்தோஷமாக இருக்கிற லைஃப்பை வாழ்ந்துக்கணும், வாய்க்கு ருசியாக சாப்பிட்டுக்கணும். ஆனால் நம்ம பிரச்சனைக்கு வாய்க்கு ருசியாக சாப்பிட்டா ப்ராப்ளமாக வருது. ஆனால் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு உத்வேகமாக உறுதுணையாக நான் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். நான் எல்லாத்தையும் சாப்பிட்ட மாரி இருக்கணும், பரவாமையும் இருக்கணும், குணமும் ஆக்கணும். அதுக்கு மனதெம்பு கரெக்டான ஒரு ஃபுட்டை நம்மளே சமைச்சு டேஸ்ட்டாக சாப்பிடணும்னு ஆசை. அதெல்லாம் நான் கற்றுக்கணும். சமையலை வீட்டில் அந்தளவுக்கு ஹெல்ப் கிடையாது. ஆனால் நான் வந்து வெளி ஃபுட்டை சாப்பிட்டு பார்க்கணுன்னு நினச்சா பரப்பி விட்ருவோம். அப்போ அதே உணவை நாம் வந்து எப்படி இயற்கையாக ஆர்கானிக்காக நம்ம சமைச்சு சாப்பிட்ணுங்கிறத நான் இதுக்கு மேலே வந்து ட்ரை பண்ண போகிறேன். அது உங்களுக்கு உத்வேகம் தருங்கிற நம்பிக்கையோடு நான் முயற்சிக்கிறேன். ஏன்னா விட்டுறக்கூடாது. லைஃபு ஒரு டைம் தான் நமக்கு. அதில் வந்து நமக்கு இறைவன் வந்து கற்றுக் கொடுத்துட்டேன், எவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டேன், எவ்வளோ இழந்திருப்பீங்க, மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதெல்லாத்தையும் இன்றைக்கி மீட்டு எடுத்து இழந்ததெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ மாற்றுத்திறனாளி நண்பர்களுக்கெல்லாம் எவ்வளோ சூழ்நிலையில் வந்து சோதனைகள் வந்து இறைவன் கொடுத்துருந்தாலும் அதெல்லாம் எடுத்து தட்டி தூக்கி எஞ்சிட்டு அவங்க வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. இதையே நினச்சி ஃபீல் பண்ணுறது கிடையாது. நம்ம ஒருத்தர் தான் இதை நினச்சே நம்ம ஃபீல் பண்ணிக்கிட்டு வந்து போய் நூடல்ஸ் ஆகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு தீர்வு காணணும். அது சுற்றுலாவில் இருக்குது. நான் இந்த வெய்ய காலம் முடிஞ்சிச்சுன்னா மழை காலத்தில் உலகத்தையே சுற்றி பார்த்துணும்னு எனக்கு ஒரு ஆசை. அதில் முதல்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பிளேஸ், இல்லாத பிளேஸ், யாருமே பார்க்காத பிளேஸ்லாம் நம்ம பார்த்துடணும், என்ஜாய் பண்ணிடணும்னு. இன்னொன்று ஃபுட்டு. நம்ம வந்து எதெல்லாம் வெண்புலிக்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே, இது எல்லாமே நம்ம சாப்பிட்டும் பார்த்துடணும். அதாவது மாதத்துக்கு ஒரு உணவுனாச்சும் சாப்பிடணும்னு ஆசை. ஓவராக சாப்பிட்டு அது அடிக்ட் ஆகக்கூடாது. எவ்வளோ உணவுகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உணவு முறைகள், டேஸ்ட்டு மாறும். நம்மளுடைய முன்னோர்கள் சாப்பிட்ட பழைய உணவுகள் எவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையும் மீட்டு கட்டமைச்சு நம்ம சாப்பிட்ணும். அதை ஒரு கண்டென்ட்டாக போட்டு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை உருவாக்கணும். நீங்களும் அதை சாப்பிடணுன்னு ஆசையை உருவாக்கணும். ஆகாதாக இருந்தாலும் நமக்கு அது அலர்ஜி இல்லாமல் எப்படி அற்புதமாக சாப்பிட்றாங்கிறத நம்ம நல்லது அதிகமாக சாப்பிட போகிறேன். அதையும் வீடியோ போட போகிறேன். தீயதாக இருந்தாலும் ஏதோ ஒரு டைம், மாதம் ஒரு டைம், அது நமக்கு மற்ற உறுப்புக்கு தேவையான ஒன்று தாங்கனால அதையும் நம்ம சாப்பிட போகிறேங்க. லைஃப்பை வேறு லெவலுக்கு நான் என்ஜாய் பண்ண போகிறேன். ஏன்னா என்னுடைய மைண்டு என்னென்னா, இன்றைக்கி இருக்கிறீங்க நாளைக்கு இருப்பாங்களான்னு தெரியாது. ஓகேங்களா? ஒன்று. இன்னொன்று, குடும்பம், குட்டி, நண்பர்கள் அப்படின்னு சொல்லி ஓவராக அதீத பாசங்கள் வச்சு நம்ம ஓவராக கெட்டு போயிட்டும் இருக்கிறாங்க. பாசம் இருக்கணும், ஆனால் எதுக்கும் ஒரு அளவு இருக்கணும். அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்கிறாங்க. அது உணவுக்கு மட்டும் பொருந்தாது. மருத்துவமும் ஒன்று தான். மருந்தாலேயே செத்தவங்களும் இருக்கிறாங்க, பாசத்தினால நொந்து போனவங்களும் இருக்கிறாங்க, துரோகத்தினால நொந்து போனவங்களும் இருக்கிறாங்க. அதனால் பாசப்பற்று அனைத்துக்குமே ஒரு அளவு முறைகளை வந்து நம்ம உருவாக்க போகிறோங்க. உங்களுக்கு நீங்கள் பிறந்ததுக்கு என்னென்னா வாழ்க்கை இனிமையாக வாழ்ந்துடணும். அதுக்கு எது ஒரு இடையூறாக இருந்தாலும், அது சொந்தமாகட்டும், பந்தமாகட்டும், பிள்ளைகளாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், பணங்களாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு அளவு கட்டமைப்பை உருவாக்கணும். எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணணும். நீங்கள் உங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு பேணி காக்கணும். நீங்கள் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும்னா நல்லா லைஃப்பை என்ஜாய் பண்ணணும். அப்போமேலே தான் உங்களை சார்ந்த உறவுகள் வந்து நிம்மதியாக இருக்க முடியும். அதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஃபைட் பண்ணுங்கள். ஃபைட்னா ஆரோக்கியமான ஃபைட். உடலை வருத்தி மனசை வருத்தி நீங்கள் ஃபைட் பண்ணி இதை வின் பண்ணணும் அப்படின்லாம் அது மிகப்பெரிய தவறு. முழுக்க நம்ம சாப்பிட்ட மேனிக்கு, ரெண்டாவது சந்தோஷமாக இருக்க மேனிக்கு அப்படியே தான் ஒரு மருந்து, மாத்திரை, உணவுகள் கட்டமைச்சு இதை வெற்றி காணணும். நம்மளுடைய ப்ளஸ்ஸை தெரிஞ்சுக்கணும், மைனஸையும் தெரிஞ்சுக்கணும். மைனஸை தெரிஞ்சு ஃபஸ்ட்டு அதை ஃபைட் பண்ணணும், அதை அழிக்கணும். அதன் பிறகு தான் நம்ம உணவுக்கும் மருந்துக்கும் எஃபோர்ட் போடணும். உடம்புல 1008 பிரச்சனைகள், மன ரீதியாக 1008 பிரச்சனைகள் வச்சுக்கிட்டு அதன் பிறகு இன்னும் உணவோ மருந்தோ வேலை செய்யலைன்னு வருத்தப்படுறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. உடலும் மனசும் ஆரோக்கியப்படுத்துங்க, அதுக்கான வாய்ப்பு உருவாக்குங்க, அதுக்கான முயற்சி பெறுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும். ஓவராக என்னாலையும் அதீத பேச்சை வந்து நம்ம வந்து கைட் பண்ண முடியாது.
அதனால தான் நான் வந்து எல்லாத்துக்கும் லிமிட் செட் பண்ணிட்டேன். ஃபோன் பேசுகிறதில்ல, அதிகமாக வீடியோ வர்றதில்ல. ஒரு சிலருக்கு தான் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துட்டு என்னுடைய தகவலை வந்து பின்பற்றி நீங்களாக வெற்றி காணணும். நான் உங்களை குணமாக்கிறதுக்கு நான் கடவுள் கிடையாது. மருத்துவர்களும் 100% வந்து தீர்வு அப்படின்னு சொல்லி கேரண்டி கொடுக்க மாட்டாங்க. நம்மளை நாம் காத்துக்கணும் அப்படின்னா நல்லது கெட்டது அனைத்தையும் தெரிஞ்சுக்கணும், அதுக்கான எஃபோர்ட் போடணும். அடுத்தவங்க எதிர்பார்த்து அடுத்தவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதுமாரி தவறான ஒரு கருத்துக்களை உள்வாங்கக்கூடாது. உங்கள் பிரச்சனையை நீங்கள் தான் குணமாக்கணும். கற்றுக் கொடுக்குறது என்னுடைய கடமை. அதை பயன்படுத்துவதும் பயன்படுத்தாமல் போவதும் உங்களுடைய உரிமைங்கிறத நான் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் விடைபெறுவது நான் உங்கள் பிபி. மீண்டும் நல்ல ஒரு தகவல் நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.